வாரமை எல்லை நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம வாரமை எல்லை நிகழ்ச்சியில ஏற்றுமதி இறக்குமதி வியாபார வளர்ச்சி குறித்தா நம்ம பார்க்க போறோம். இது குறித்து உரையாடுவதற்காக தொழில் வளர்ச்சி ஆலோசகர் முனைவர் குரு ஆறுமுகம் நம்முடன் இருக்கிறார். வணக்கம். வணக்கம் சார், கடந்த வாரமே ஏற்றுமதி வியாபார வளர்ச்சியில எப்படி ஒரு பொருளை தேர்ந்தெடுக்கிறது, அதோடைய சந்தை நிலவரத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது, விலை நிர்ணயம் எப்படி பண்றதுன்னு ரொம்பவே தெளிவா ஆலோசனைகளை சொன்னீங்க. இன்னைக்கு ஏற்றுமதியில என்னென்ன வகைகள் சார் இருக்கு ஏற்றுமதி பண்றதுக்கு? ஏற்றுமதியில ரெண்டு விதமான நிலையில நம்ம பண்ணலாம். ஒன்னு இப்போ மேனுஃபேக்சர் எக்ஸ்போர்ட்டர், இன்னொன்று மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டர். அதாவது மேனுஃபேக்சர் எக்ஸ்போர்ட்டர்ஸ் அப்படிங்கிறது தாங்களே எல்லா முதலீடும் செய்து அவங்களே பொருட்களை உற்பத்தி பண்ணி அவங்களுடைய ஓன் பிராண்ட்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அந்த ஓன் பிராண்ட்ல எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவர்களை நம்ம உற்பத்தி ஏற்றுமதியாளர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா வியாபார ஏற்றுமதியாளர்கள். அதாவது எப்படின்னா அவங்க உற்பத்தி அவங்க கண்ட்ரோல்ல இருக்காது. பல்தரப்பட்ட பொருட்களை ஒருங்கிணைத்து பல்வேறு ஆர்டிசான்ஸ் கிட்டயோ இல்லை அதை உற்பத்தி செய்யக்கூடிய உற்பத்தி நிறுவனங்கள்கிட்ட வாங்கி அதை ஒருங்கிணைத்து செயல்படுத்துபவர்களை மெர்கண்ட் எக்ஸ்போர்ட்டர்ஸ் சொல்லுவோம். பட் ரெண்டுத்துக்குமே ஐஇ கோட் பேசிஸ்ல தான் பண்ணுவாங்க. இது சம்பந்தமான இம்போர்ட்ஸையும் அவங்க பண்ணலாம். ஆக இந்த ரெண்டு வகையில அவர்கள் தங்களுடைய வியாபார நிலையை ஏற்றுமதியில ஈடுபடலாம். சரி, இப்போ ஒரு ஏற்றுமதியில பேக்கிங் அப்படின்னா அது எப்படி சார் அதை கையாளணும், பேக்கிங் பண்றது? ஆமா, ஆக்சுவலா இந்த வியாபாரத்திலேயே மார்க்கெட்டிங்ல பேசிக்கலி ஒரு 4 P's அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா எக்ஸ்போர்ட்டை பொறுத்தவரை ஒரு 3 P ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3 P தான் மையப்படுத்தப்பட்டிருக்கும். ஒன்னு ப்ராடக்ட், அடுத்தது பிரைசிங், மூணாவது பேக்கேஜிங். அதாவது இந்த ப்ராடக்ட் பிரைசிங்லாம் ஒரு லெவல்ல நெகோசியேஷன் எவ்வளவு துல்லியமா நம்ம கணக்கிட்டாலும் கூட பேக்கேஜிங் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னு கேட்டீங்கன்னா சில நேரங்களில் நம்ம அனுப்புற பொருட்கள் பேக்கேஜிங் சரியில்லைன்னா ரிட்டர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ரிட்டர்ன் ஆகுதுன்னா ஒன்று திரும்ப நம்ம எடுத்துக்கணும், அப்படி இல்லைன்னா அங்கேயே அது டிஸ்பஸ் ஆகிடும். அப்போ அதுக்கு உண்டான நட்டத்தை ஏற்றுமதியாளர் தான் பொறுப்பெடுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு கண்ணாடி ஒரு பொருள் எடுத்து பேசுகிறோன்னா ஒரு கண்ணாடி சம்பந்தப்பட்ட பொருட்களை நம்ம அனுப்புகிறோம் அப்படின்னா அதில் ரொம்ப போய் சேர்றதை விட பேக்கிங் காஸ்ட் அதிகமாகிடும். ஏன்னா அந்த பேக்கிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது நம்மளுடைய காய்கறிகளோ அல்லது பழ வகைகளோ பெரிசபிள் ஐட்டம் சொல்லுவாங்க. அது சீக்கிரத்திலேயே அழுகக்கூடியது அல்லதுன்னா ஃப்ரெஜைலா இருக்கக்கூடிய பொருட்களுக்கெல்லாம் பேக்கிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக அந்த பேக்கிங்கை ஒரு சாதாரணமாக விட்டுடக்கூடாது. எந்த நிலையிலுமே கூட எந்த பொருளாக இருந்தாலும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பொருள் பாதி பேக்கிங் பாதிங்கிற நிலையில தான் இருக்கும். ஒரு காலகட்டத்தில் வியாபாரத்தில் உள்ளூர் வியாபாரத்திலேயே பார்த்தீங்கன்னா ஒரு புடவையோ அல்லது துணியோ கூட பார்த்தீங்கன்னா பிரிச்சு பார்த்து நம்ம வாங்கிட்டு இருந்த காலங்கள் மாதிரி இன்னைக்கெல்லாம் கன்சீல்டு பேக்கிங் மாதிரி வந்துட்டேன். மேலேயே டிசைன் போட்டுருவான், இந்த சுடிதார்ஸ் இல்லைன்னா இந்த ஷர்ட்ஸ் எப்படி டிசைன்ஸ் அப்படின்னு. அது உள்ள பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதில் வாரண்டி கேரண்டிஸ் அந்த ப்ராஸ்பெக்ட்லாம் வருது. ஏன் இந்த பேக்கிங்ல எவ்வளவு இம்பார்ட்டன்ட் சொல்றோம்னா அந்த அளவுக்கு ஸ்பெஷலைஸ்டு பேக்கிங்லாம் வந்திருக்கு நிறையவே. ரெண்டாவது என்னன்னா நீங்க ஏற்றுமதியில பார்த்தீங்கன்னா ஃபிளைட்ல இல்லை கப்பல்ல நீங்க அனுப்புறப்ப நீங்க கப்பல்ல அனுப்புற ஒரு ஃபிளைட் எடுக்கிறப்ப நிச்சயமா ஒரு 40-45 டேஸ் அங்க போய் ஆகும் அங்க சேருவதற்கு. அந்த 45 டேஸுக்கு அங்கான அந்த நிலையை கூட நம்ம முன் உதாரணப்படுத்தி அதை எப்படி பக்குவப்படுத்தணும் அப்படிங்கிறது பேக்கிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த பேக்கிங்ல சிங்கிள் பேக்கிங், டியூவல் பேக்கிங், அது ஒரு மல்டி பேக்கிங்லாம் கூட இருக்கு. அதாவது அந்த பொருளை பொறுத்து, கமாடிட்டியை பொறுத்து அதுல சில இறக்குமதியாளர்கள் அங்க இருக்கிற வாங்கக்கூடியவர்கள் பேக்கிங் தனி காஸ்டும் கொடுப்பாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா சார்? சிங்கிள் பேக்கிங், டபுள் பேக்கிங். இப்போ உதாரணமா பாத்தீங்கன்னா ஒரு ஹேண்டிகிராஃப்ட்ஸ்ல இன்னும் ரொம்ப உதாரணம் சொல்லணும்னா டெரக்கோட்டானா இந்த ஒரு மண்பாண்டத்துல செய்யக்கூடிய ரொம்ப மைன்யூட்டா இருக்கும். பட் அதை செய்யறப்பவே உடையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அதை ஏற்றுமதி பண்றப்ப அதுக்கு உண்மையிலே முதல்ல ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் வச்சு பேக் பண்ணுவாங்க. உள்ள முதல்ல அதுக்கு ஃபர்ஸ்ட் லேயர் பேக்கிங் பாத்தீங்கன்னா இந்த பேப்பர் கட்டிங்ஸ் இருக்கு இல்லைங்களா, வேஸ்ட் கட்டிங்ஸ், அதெல்லாம் வச்சு நல்லா அழகா பண்ணி அதுக்கு ஒரு காட்டன் பாக்ஸ் கொடுத்து இதை ஒரு உடன் கார்ட்ல போட்டு பண்ணுவாங்க. அப்போ இவ்வளவையும் போய் வர்றப்ப அங்க இறங்குறப்ப நம்ம எப்படி இங்க இருந்து இந்தியாவில் அனுப்புறோமோ அந்த பொருளை அங்க அந்த பக்குவமாக பண்ணணும். அதாவது நம்ம எந்த அளவுக்கு அனுப்புறோமோ அந்த அளவுக்கு போய் அது இல்லைன்னா உங்களுக்கு இப்போ ஒரு 10 பொருள் அனுப்புறீங்க, அதுல ஒரு 3 பொருள் உங்களுக்கு நட்டமா எடுத்து உடஞ்சு எடுத்து ரிஜெக்ஷன்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய லாபம் அந்த 3 பொருள்ல போயிடும். ஆக நம்ம அனுப்புற 10 பொருளையுமே 10 ஒழுங்காக அங்க அவங்க இறக்குமதி செய்யக்கூடிய நிலைகள் இருந்தால் இருக்கும். இப்ப துணி எடுக்கிறீங்க,
பெரிய பேக்கிங் இருக்காது. ஏன்னா அது வந்து அட்ராக்ஷன் இருக்கும் பேக்கிங். அது வந்து அதை எப்படி வேணாலும் ஹேண்டில் பண்ணலாம். ஈவன் சில பொருள்களுக்கெல்லாம் வந்து போர்ட்ல எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்றப்போ அந்த பேக்கிங்ல எழுதிடுவாங்க ஃப்ரெஜைல், ஹேண்டில் வித் கேர்ஃபுல் அப்படிங்கிற மாதிரிலாம் சில ஸ்லோகன்ஸ் எழுதுவாங்க. அதாவது பாக்குறப்ப ஈவன் நம்ம பேக்கிங்லாம் போடுறப்ப உதாரணமா வந்து ஒரு அரிசி அனுப்புறோம், இல்ல ஒரு மாவு சம்பந்தப்பட்ட பொருள் அனுப்புறோம்னா வெறும் பேக்லயே நீங்க அனுப்புறீங்கன்னா சில போர்ட்ல வந்து ஊக்க போட்டு எடுக்கிறப்ப என்ன ஆகும்னா உங்களுக்கு வேஸ்டேஜஸ் வரும். அப்ப அதுக்கு ஒரு காட்டன் போடுவாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு பேக்கிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ராடக்ட் ஒரு லெவல்ல நம்ம நெகோஷியேட் பண்றோம், பிரைஸை நெகோஷியேட் பண்றோம். பட் இது ரெண்டும் நமக்கு சாதகமா வந்ததுக்கு அப்புறம் வந்து ஏற்றுமதியாளர் ரொம்ப முக்கியமா வந்து கொடுக்க வேண்டிய ஒரு அம்சம் வந்து பேக்கிங். பேக்கிங் வந்து ரொம்பவுமே வந்து அவர்களும் கூட இறக்குமதியாளர்களும் கூட அது ஒரு கண்டிஷனா, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல அது முக்கியமாக போடுவாங்க. எப்படி பிரைஸ்ன்றது முக்கியமா, அந்த அளவுக்கு பேக்கேஜிங்ன்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இன்னொன்னு என்னன்னா வேல்யூ ஆடட் பேக்கிங் இருக்கு. இது வந்து மேண்டேட் பேக்கிங். அதாவது இந்த ஒரு பொருள் வந்து பக்குவமாக போய் இறங்கணுங்கிறது மேண்டேட் பேக்கிங். ஆனா வேல்யூ ஆடட் பேக்கிங் இருக்கு. சில பொருள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா டீ பவுடர்ஸ் இருக்கும். டீ பவுடர்ஸ் ஒரு 4 டீ பவுடர்ஸ் வந்து ஒரு பனவோலை பெட்டியில வச்சு அந்த பனவோலை பெட்டியில வந்து மேல ஒரு ரேப் பண்ணி கொடுப்பாங்க. அப்ப பாக்குறப்ப என்னன்னா ஈகோ ஃப்ரெண்ட்லிங்கிற மாதிரி போகும். மேபி அந்த டீ வந்து ஆர்கானிக் டீயா இருக்கும். அப்ப ஆர்கானிக் டீ வித் என்ன சொல்றது ஒரு ஃபார்ம்லி ப்ராடக்ட் லெவல்ல போகுது அப்படின்றப்ப கன்சியூமருக்கும் கஸ்டமருக்கும் ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். அது சில நேரங்களில் பேக்கிங் வந்து ஒரு அட்ராக்டிவ் எலிமெண்ட் கூட அதுல இருக்கும். வாங்குவதை தூண்டுவதற்கான ஏற்பாடுகளையும் அது கொடுக்கும். வேற என்னென்ன பொருட்களுக்கு சிறந்த வேல்யூ ஆடட் பேக்கிங்? இப்போ எதுவுமே இந்த ஹேண்டிகிராஃப்ட்ஸ்ல மோஸ்ட்லி எல்லாமே வேல்யூ ஆடட் இருக்கும். இப்பெல்லாம் வரக்கூடியதை பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லுவாங்க. காம்பினேஷன் ப்ராடக்ட்ஸ்னா என்னன்னா கீழே கிளே இருக்கும், மேல வந்து கீழே டெரக்கோட்டா, மேல வந்து ஒரு ஃபார்ம் லீஃபோ இல்லைன்னா சிசில் ஃபைபரோ, அந்த மாதிரி வந்து ஹேண்டிகிராஃப்ட்ஸ்லயே ஒரு காம்பினேஷன் ப்ராடக்ட்ஸ். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு இது செய்வாங்க, ஒரு பேக் செய்யறாங்க. பேக் வந்து ஜிப்பு வரும். ஜிப்போட கீழே வந்து ஒரு கீ செயினுக்கு பதில் என்ன பண்ணுவோம்னா 2 மணியை வச்சு ஒரு உடன் பீட்ஸை வச்சு பண்ணுவாங்க. அப்ப என்ன ஆகுனா அதனுடைய அடக்க விலை வந்து ஒரு 10 ரூபா தான் இருந்திருக்கும் அந்த மணி. ஆனா அந்த மணியை வைக்கிறதால அந்த ப்ராடக்ட் வந்து ஒரு 100 ரூபா 90 ரூபாய்க்கு விற்கலாம். அந்த அட்ராக்ஷன் இதெல்லாம் என்ன ஆகுனா ஒரு வேல்யூ எடிஷனோட போகும், ஃபங்க்ஷனல் ஐட்டம்ஸோட போகிறப்ப இன்னொரு வாங்குறவங்கள தூண்டும். ஓகே, எப்பவுமே வந்து ஒரு கன்சியூமரோ இல்ல கஸ்டமரோ அவங்க கிட்ட ஒரு ப்ராடக்ட் வந்து வேற யாருக்கிட்டையும் இல்லாத அவங்க ப்ராடக்ட் அவங்க கிட்ட இருக்குதுன்னா அதுக்கு ஒரு பெரிய மவுசு தான். கண்டிப்பா ஒரு நார்மலா ஒரு திங்ஸ் பாக்கிறதுக்கும் அதுலயே ஒரு அடிஷனலா நம்ம சேர்க்கறதுக்கும் எக்ஸலென்ட். அதுதான் நாங்க என்ன சொல்லுவோம்னா எங்களுடைய வகுப்புல எல்லாம் கூட பார்ப்பதையே பார்ப்பவன் பாமரன், பார்ப்பதையே வித்தியாசமாக பார்ப்பவன் பாவலன். அது பாமரனுக்கும் பாவலனுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னா the way you out how you look the product. ஒரு தொழில் நுணுக்கம். அதுக்கு வந்து உங்களுடைய இனோவேஷன். நேர் அழைப்புல இருக்காங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், உங்க நேம், நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? மேடம், என்னோட நேம் பிரேம்குமார், ஊட்டில இருந்து பேசுறேன் மேடம். சார் இருக்காங்க, உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்க. ஹலோ, வணக்கம் சார். சொல்லுங்க நண்பர் பிரேம். சார், எங்க ஊர்ல வந்துட்டு நாங்க வந்து கார்னேஷ் பூ இருக்கு இல்லைங்களா? என்னங்க? கார்னேஷன் பூ. ஆமா ஆமா. அது வந்து நாங்க பேக் பண்ணி இது அனுப்பலாம், வெளிநாட்டுக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியால இருக்கோம். அதுக்கு ஏதாவது ஐடியா ஏதாவது இருக்குங்களா? எப்படி எந்த மாதிரி பண்ணா கொஞ்சம் ஈஸியா இருக்கும், எந்த வழியில இது பண்ணா லாபம்? இல்ல, இது வந்து உண்மையிலே இது வந்து ஒரு பிரத்யேகமான பொருள் தான். நார்மலா ஊறுகாய் இந்த மாதிரி உணவு வகைகள் இல்லாமல் இந்த மாதிரி பொருள்கள் அனுப்புறதுல உங்களுக்கு பெரிய என்ன சொல்லுதுன்னா காம்படிஷனோ அல்லது வந்து போட்டி சிக்கல்கள் அவ்வளவாக இருக்காது. ஆனால் இதை வந்து நீங்க ஒரு பிரத்யேகமான ஒரு பொருளா இருக்கிறதால அது சம்பந்தமா வந்து நம்மளுடைய அந்த ஏற்றுமதி மேம்பாட்டு கழகம் இருக்கு. உங்களுடைய ப்ராடக்ட் இப்போ அக்ரிகல்ச்சருக்கு அப்பேடா அந்த மாதிரி ஒரு மேம்பாட்டு கழகங்கள் இருக்கு. அதுல வந்து நீங்க உறுப்பினராகி அவங்களுடைய வழிமுறைகள் சில பொருட்களுக்கு வந்து நேரடியாக வந்து கிரீன் சிக்னல் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்க எந்த விதமான தடை இல்லாம ஏற்றுமதி செய்யலாம். எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே அந்த மாதிரி தான் பண்றாங்க சரிங்களா? ஏன்னா எங்க ஊர்ல கிளைமேட்டுக்கு அந்த மாதிரி தான் வரும். அப்போ பெரிய பெரிய கம்பெனிஸ் மட்டும் தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. இப்ப நம்மளால அது பண்ண அவ்வளவு இதுல பண்ண முடியாது இல்லைங்களா? இல்ல, அப்படி சொல்ல முடியும். முதல்ல நீங்க அடிப்படையில வந்து ஐஇ கோட் அந்த மாதிரி எடுத்திருக்கீங்களா? இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோடுன்னு சொல்லுவாங்க, அது எடுத்திருக்கீங்களா? இல்ல சார், இதுக்கு அப்புறம் தான் நான் வந்து இது பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். அதுக்கு வந்து யார்கிட்ட நான் கேட்கறது என்ன இதுன்னு எனக்கு தெரியல. வெரி குட். இல்ல, முதல்ல நீங்க என்ன பண்ணணும், எந்த பொருள் நீங்க ஏற்றுமதி பண்ணணும்னாலும் முதல் ஸ்டெப் வந்து நான் இதுக்கு முந்தைய நிகழ்வுகளை சொல்லியிருக்கேன். ஐஇ கோடு, அதாவது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோடு தான் வந்து ஒரு பேசிஸ் உங்களுக்கு பிளாட்ஃபார்ம். அதை வந்து நீங்க வந்து டிஜிஎஃப்டின்னு சொல்லுவாங்க, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேட் அப்படின்னு சொல்லி
உங்களுக்கு வந்து நீங்க ஊட்டியில இருக்கிறதால கோயம்புத்தூர்ல ஆபீஸ் இருக்கு அதுக்கு. சரி சார். ஒருவேளை கோயம்புத்தூர்ல இல்லைனாலும் சென்னை அலுவலகத்துல நீங்க அதை வந்து இப்பெல்லாம் 500 ரூபாய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன்ல கூட நீங்க பதிவு பண்ணி வாங்கலாம். அந்த அளவுக்கு இந்திய அரசாங்கம் வந்து அதை எளிமைப்படுத்தி இருக்காங்க. சரி சார். அதை எடுத்து அதுக்கு முன்னாடி நிறைய வகையறாக்கள் இருக்கு. உங்க பேரு, இங்க எக்ஸ்போர்ட்ஸ் நேம், உங்க பேங்க் அக்கவுண்ட், இதில் பேன் கார்டு, இதெல்லாம் வந்து ஒரு ஆவணப்படுத்துறதுங்கிறது சிலது வந்து விஷயங்கள் இருக்கு. அந்த விஷயத்தெல்லாம் வந்து நீங்க பக்குவப்படுத்தி ஐஇ கோடை எடுத்ததுக்கு அப்புறம் நான் சொன்ன நீங்க சம்பந்தப்பட்டிருக்கிற பொருள்களுடைய மேம்பாட்டு கழகத்துல நீங்க உறுப்பினர் ஆகிறப்ப வந்து அதனுடைய சட்டத்திட்டங்கள் என்ன, இந்திய அளவுல வந்து எந்தெந்த சட்டத்திட்டங்கள் இருக்குங்கிறத கொஞ்சம் நீங்க ஹோம்ஒர்க் பண்ணணும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கூகுள்ல இந்த மாதிரி நிலையில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாவே நீங்க நிறைய வீட்டுல இருந்தே அந்த தகவலை நீங்க வாங்கலாம். அதுக்காக வெளியே டிராவல் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. அப்ப அந்த சட்டத்திட்டத்தில் இருக்கக்கூடியதை வந்து அது அடுத்த லெவல் வந்து இது யார் வாங்குவாங்க, நீங்க அந்த மேம்பாட்டு கழகத்துல உறுப்பினர் ஆகிறப்போ பையர்ஸ் யாருங்கிற தகவலாக கூட உங்களுக்கு கிடைக்கும். எந்தெந்த கான்டினென்ட்ல வந்து எந்தெந்த கண்ட்ரியில வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பொருள்களுக்கு மவுஸ் இருக்குங்கிறது வந்து அந்த ஆன்லைன்ல வந்து ஒரு ஸ்டேட்டஸ் கொடுப்பாங்க. அதை பார்த்துட்டு நீங்க வந்து கடித போக்குவரத்தை முதல்ல தொடரணும். அதுக்கு முன்னாடி ஒரு எச்சரிக்கை நான் சொல்றதை விட உங்களுக்கு ஒரு டிப்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை பார்த்துக்கங்க. உங்களால சப்போஸ் வந்து உங்களுக்கு எத்தனை ஏக்கர் இருக்கு, இல்லைன்னா உங்களை சார்பில் இருக்கக்கூடிய மத்த ஒரு சில ஏக்கர்ஸ் வந்து உங்களுடைய வரையறையில கொண்டு வர முடியுமா? இல்ல சார், ஏக்கர் அந்த மாதிரி இல்ல, சும்மா ஒரு இது மாதிரி டென்ட் மாதிரி போட்டு தான் பண்ணலாம். ஓகே, அந்த லெவல்ல நீங்க பண்ணாலும் கூட நான் எதுக்காக இதை நான் சொல்ல வரேன்னா, இப்போ உள்ளூர் அளவுல பண்றப்போ ஒரு டென்ட் அல்ல நம்மளுடைய உள்ளூர் அளவுல நீங்க பண்றதுக்கு உங்களுக்கு ஓகே ஆயிடும். ஆனா வந்து ஓரளவுல பையர் வந்து கொஞ்சம் அதிக அளவுல கேட்கிறப்ப வந்து உங்களுடைய ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை எடுத்துட்டு போறதுக்கு வந்து நீங்க அதை வந்து அதுக்கு ஆயுதமா இருக்கணும். அப்ப வந்து இப்போ ஒரு டென்ட் 2 டென்ட்டுங்கிறது வந்து ஒரு 10 டென்ட் போடுற அளவுல வந்து உங்களுக்கு இடம் இருக்கா, இல்லைன்னா அதை வந்து லீஸ்ல எடுக்கலாமா, இப்படிங்கிறதெல்லாம் வந்து போன வார நிகழ்வுல கூட நாங்க அந்த வியாபார திட்டத்தை பத்தி பேசணும், ஒரு ஏற்றுமதி வியாபார திட்டத்தை பத்தி. அப்ப அதுல வந்து நம்மளுடைய நிலைகள் என்ன, இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை என்ன இருக்குங்கிறது முதல்ல இந்த பொருட்களை நீங்க பக்குவப்படுத்துறதுக்கு முன்னதுக்கு அப்புறம் இந்த என்ன சொல்றதுன்னா இந்த ஆயுத பணிகள் இருக்கு, இந்த பதிவுகள், அப்புறமா வந்து இது ஏற்பாடு பண்றது, பையர் அனாலிசிஸ், இந்த லெவல்ல நீங்க எடுத்து தாராளம் பண்ணலாம். ஏன்னா இதை பொறுத்தளவுல வந்து ஒரு பொதுவாக இருக்கக்கூடிய பொருளுக்கு இருக்கிற போட்டி உங்களுக்கு இருக்காது. சரி சார். இல்ல நம்ம இவ்வளவு ப்ரொசீஜர் சொன்னீங்கல்ல, இது கோயம்புத்தூர் வரணும், சென்னை வரணும், இது வந்துட்டு ஏதாவது எப்படின்னா கொஞ்சம் ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணணுங்களா இல்ல கொஞ்சம் ஈஸியா தான் இருக்குங்களா சார்? பொதுவா வந்து எந்த பிசினஸ்லயுமே வந்து ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து ரிஸ்க் இருக்கு. சரி சார். ரிஸ்க் எந்த அளவுக்கு நீங்க ரிஸ்க் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்கும். அதான் எங்களுடைய வகுப்புலயே நாங்க சொல்லுவோம், RR அப்படின்னு சொல்லுவோம். ரிஸ்க் எடுக்கிற அளவுல ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பா இருக்கும். சரி சார். ஆனா அந்த ரிஸ்க் என்ன மாதிரி இருக்கணும்னா கால்குலேட்டிவ் ரிஸ்கா நீங்க பார்க்கணும். இப்போ உதாரணமா நான் வந்து மலையை விட்டு கீழே இறங்கி கோயம்புத்தூர் வர்றதே எனக்கு ரிஸ்க் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அதை பத்தி நாங்க சொல்ல, அது வந்து உங்களுடைய முனைப்பு முயற்சி. அப்படி இல்ல சார், அந்த சட்ட சிக்கல் அப்படி எல்லாம் நிறைய, அதெல்லாம் ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. அதெல்லாம் என்னதான் சொல்ல, நீங்க ஏற்றுமதி செய்யறதுங்கிறது வந்து ஒரு எளிமையான விஷயம் தான். ஆனால் அதுக்கான 2 அறிவுங்க இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஏற்றுமதி செய்யறோம்னா, ஒண்ணு வந்து தகவல் அறிவு, இன்னொன்னு வந்து தொழில் அறிவுங்க. அதுதான் நாங்க என்ன சொல்லுவோம்னா, ஒன்னு வந்து இன்ஃபர்மேஷன் நாலேஜ், என்னது வந்து டெக்னிக்கல் நாலேஜ். இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்ககிட்ட இருக்கும், சில டெக்னிக்கல் நாலேஜஸ் நீங்க படிக்க வேண்டியது இருக்கும். இன்னொரு எச்சரிக்கை நான் என்ன சொல்ல, தயவு செய்து நிறைய இடங்கள்ல வந்து ஏற்றுமதிக்கான பயிற்சிகள்லாம் நடத்துறாங்க. அதுல வந்து 1000 கணக்குல வாங்கி இதை நான் சொல்லி தருவேன், அதை சொல்லி தருவேன்றப்போ அதெல்லாம் கொஞ்சம் நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். நிறைய விஷயங்களை நீங்களாவே தெரிஞ்சுக்கலாம். ஏதாவது டெக்னிக்கலா இருக்கிற பட்சத்தில் அரசாங்கத்தினுடைய நிறுவனங்களாக இருக்கக்கூடிய ஏற்றுமதி மேம்பாட்டு கழகங்கள், அந்தந்த பொருளுக்கு உண்டான ஏற்றுமதி கழகத்தை நீங்க விசிட் பண்ணி இல்ல அவங்க வெப்சைட்ல போய் இன்னைக்கு என்ன லாட்ஜ் இருக்குங்கிறத வந்து ஒரு லெவல் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். பட் என்னன்னா நீங்க ஒரு குறைஞ்சது ஒரு 3 ல இருந்து 4 மாதம் வரை இந்த பொருளை பத்தி, பொருள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எப்பெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அந்த நேரத்துல இந்த தகவலை நீங்க கையடக்கமா பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த என்ன சொல்ற அலுவல் நிமித்தமா இருக்கக்கூடிய ஆயுத பணிகள் எல்லாம் செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா ப்ராடக்ட் எதுவுமே உங்க கையில இருக்கு. உங்களுக்கு ப்ராடக்டை பத்தி நிறைய விஷயங்கள் தெரியும். அதை பத்தி நீங்க அதிகமா முயற்சி எடுக்க வேண்டாம். ஆனால் இந்த பின்னணியில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் நீங்க சேகரிக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது நிச்சயமா பண்ணலாம். இதுல ரிஸ்க்குங்கிற மாதிரி இருக்காது. ஆனா கண்டிப்பா எந்த ஒரு வியாபாரமும் இருக்கிறப்போ உங்களுக்கு வந்து, ஏன்னா இப்ப நீங்க ஏற்றுமதி பண்றப்ப வந்து சில நேரங்கள்ல உங்க முகத்தை ஏற்றுமதியாளர் இறக்குமதியாளர் பார்த்திருக்க மாட்டார், அவருடைய முகத்தை நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. இது உதாரணம். பொதுவா 90-95% வியாபாரங்கள் வந்து ஒரு கடித போக்குவரத்திலே இன்னைக்கு இமெயில், இன்டர்நெட்ல தான் பரிவர்த்தனைகள் நடக்கும். ஒருவேளை அவர் இந்தியாவில் வர்றப்போ உங்களை மீட் பண்ணணும், இல்லை நீங்க ஏதாவது ஃபாரின் போறப்போ அங்க மீட் பண்றதுக்கான 1-2 எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த பாண்டேஜே கிரியேட் ஆகும். ஆனா அந்த நிலையிலேயே வந்து நீங்களும் அவரும் ஒரு வியாபார ஏற்றுமதியை வர்றதுக்குன்னு ஒரு ரிஸ்க், அந்த லெவலையும் ரிஸ்க் இருக்கும். ஆனால் அந்த பரிவர்த்தனை செய்யறதுல நீங்க பேங்க் மூலியமா நீங்க டாக்குமெண்ட் கொடுக்கறது, உங்களுடைய ECGC எடுக்கக்கூடியது, இதெல்லாம் வந்து வரதை வந்து அந்த ரிஸ்க் மினிமைஸ் பண்றதுக்கு சட்ட திட்டங்களும் நிறைய இருக்கு. ஓகே சார்.
ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃப்ரேம். சார், இப்போ வந்து இந்த நேயர் சொன்ன மாதிரி ஏற்றுமதிக்கு நிறைய பேருக்கு வந்து என்னென்ன வழிமுறைகள் இருக்கு, என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குன்றது ஃபர்தரா தெரியல. அதை பத்தி நீங்க கொஞ்சம் விரிவா சொன்னீங்க. ஆமா, ஆக்சுவலா வந்து உண்மையில அது ஒரு ஒரு முன்னொரு நிகழ்வுல நம்ம பேசின மாதிரி கூட, முதல்ல வந்து நம்ம எந்த ஒரு தொழிலை செய்யறதுல நிறைய பேருக்கு அந்த ஒரு வார்த்தை ரிஸ்க்குங்கிறது வந்து பெருசு. அது வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு பிளாக்கா பாக்குறாங்க. அது அல்ல. ஆக்சுவலா தொழில் முனைவுல ரிஸ்க்குங்கிறது வந்து ஒரு பாசிட்டிவ்னஸ். உள்ள நுழையறதுக்கு முன்னாடி என்ன இருக்குமோ அப்படின்னு நுழையணுமோ. அதாவது இன்னொரு பிரச்சனை, ஏன் இந்த ரிஸ்கை ஏன் நிறைய பேர் பிளாக்கா பாக்குறாங்கன்னா, எடுத்தெடுப்புலயே அவங்க லாபத்தை முன்னிறுத்தி தான் எந்த தொழிலையும் பார்ப்பாங்க. தப்பு இல்லை. பிசினஸ்னாவே என்ன சொல்றதுன்னா ஒரு ப்ராஃபிட். நான் கூட முன்னொரு நிகழ்வுல சொன்ன மாதிரி, த பிசினஸ் ஆஃப் அ பிசினஸ் இஸ் டு ஸ்டே இன் பிசினஸ். எந்த ஒரு பிசினஸ்னுடைய பிசினஸ் என்னன்னு சொன்னீங்கன்னா, அந்த பிசினஸ்ல தங்கி இருக்கிறது தான் அந்த பிசினஸ்னுடைய முக்கிய நோக்கமே. அப்படி இருக்கிற பட்சத்துல ப்ராஃபிட் என்பது ஒரு அங்கம். ஆனால் அந்த ப்ராஃபிட் வந்து ஒரு நைட்ல வராது. எப்பவுமே வந்து எந்த ஒரு பிசினஸ்லயுமே இவங்க ரிஸ்க் எடுக்கணும், கொஞ்சம் கொஞ்சமா. இன்னைக்கு இவரு நண்பர் பிரேம் சொன்ன மாதிரி என்னன்னா, முதல்ல ஒரு ப்ராடக்ட் ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த பையர் வந்து இவருடைய நாணயம், இவருடைய இன்டெகிரிட்டி எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம், எனக்கு இந்த கண்ட்ரில இந்த ப்ராடக்ட் தேவைப்படுது, உங்களால அதை ஆர்கனைஸ் பண்ண முடியுமா? முன்னொரு விஷயத்துல நம்ம பேசின ரெண்டு விதமான எக்ஸ்போர்ட்டர்ஸை பேசணும். மேனுஃபேக்சர் எக்ஸ்போர்ட்டர், மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டர். மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டருக்கு எல்லையே இல்லை. எந்த ப்ராடக்ட் எவ்வளவு ப்ராடக்ட் வேணாலும் பண்ணலாம் அந்த அளவில். அங்கே ஸ்டெப்ஸ் வைஸ் பார்க்குறப்ப, ஏற்றுமதியில் ஸ்டெப்ஸ் வைஸ் பார்க்குறப்ப முதல்ல நிர்ணயம் பண்றது. இது நான் ஏற்றுமதி செய்யறதுல என்ன நிர்ணயம் பண்ணுவோம், எனக்குன்னு இருக்கக்கூடிய ஸ்கில் என்ன, அதுதான் அந்த செல்ஃப் ஆடிட்னு சொல்லுவோம். எனக்கு என்ன இது வரைக்கும் தெரிஞ்சிருக்கு, எனக்கு என்ன பொருளை பத்தி நிறைய தெரியும் அப்படிங்கறது வந்து அவரை பத்தின ஒரு சுய ஆய்வு செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் அவர் ஒரு நிறுவனத்தை ஏற்படுத்தணும். ஒன்று அவர் வந்து ப்ரொப்பரேட்டர்ஷிப் பண்ண போறாரா, இல்லை பார்ட்னர்ஷிப் பண்ண போறாரா, இல்லை கம்பெனிஸ் ஆக்ட்ல பண்ண போறாரா, இதெல்லாம் வந்து ஒரு செக்யூரிட்டி அஃபிஷியல் ரிலேட்டட் மேட்டர்ஸ். அதுக்கப்புறம் பேன் நம்பர் வாங்குறது, அப்புறம் டின் நம்பர் வாங்குறது, பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றது, இதெல்லாம் வந்து ஒரு 15-20 நாள்ல செய்யக்கூடிய வேலைகள். இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப அவர்கிட்ட என்ன இருக்குன்னா, அவர்கிட்ட ப்ராடக்ட் இருக்கு, அவருக்கு ஒரு சிறந்த நிறுவனம் இருக்கு, நிறுவனத்துக்குள்ளான எல்லா பதிவுகளும் இருக்கு. இது முடிஞ்சதும் ஐஇ கோடுங்கிறது தான் ஒரு லாஸ்ட் ஸ்டெப். அந்த வாங்கினதுக்கு அப்புறம் இவர் வந்து பரிவர்த்தனை செய்யணும். கடித போக்குவரத்துகள் ஹேண்ட் பண்றது, வெப்சைட் பண்றது, இல்லை பிளாக் பண்றது, அதுல ஒரு ப்ராடக்டை வந்து மேட்ச் பண்றது, தெரிஞ்சவங்களுக்கு வந்து என்ன பண்றதுன்னா இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறது. அப்போ பையர்ஸ் வந்து ப்ரௌஸ் பண்ணி பாக்குற ஒரு ஆட் மாதிரி வரும். இன்னைக்கு இவங்க விருப்பப்பட்டாலும் கூட இன்னைக்கு ஏதாவது ஒரு இன்டர்நெட் பேஜ், வெப் பேஜ் ஓப்பன் பண்ணுவோம், கீழே நிறைய ஆட் வரும். அந்த ஆடு கூட இவங்க கொடுக்கலாம். இன்னைக்கு சமூக வலைதளங்கள் மிகப்பெரிய ஒரு இதுவா இருக்கு. ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், ட்விட்டரா இருக்கட்டும். ட்விட்டர்ல நம்ம வேர்ல்ட் லெவல்ல அறிமுகப்படுத்தி இணைக்கிறது. ஆக்சுவலா வி சே குளோபல் வில்லேஜ். எக்ஸ்போர்ட்ல என்ன சொல்லுவோம்னா, வி ஆர் ஆல் இன் அ குளோபல் வில்லேஜ். ஒரு உலக அளவில் இருக்கக்கூடிய ஒரு கிராம அடிப்படையில் உள்ளூர் அளவில் இருக்கும் அப்படிங்க. ஏன்னா இன்னைக்கு கனெக்டிவிட்டி வந்து கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப இதுவா இருக்கு. ஈவன் ஃப்ரீ லெவல் கால்ஸ்லாம் கூட இன்னைக்கு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கு இது பண்றதுக்கு அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அடுத்தது வந்து இப்போ இந்த ஏற்றுமதிக்கு ஏதாவது கிளாஸஸ் ட்ரைனிங்லாம் இருக்கா சார்? ஃபர்தரா இதோடைய வியாபாரத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். கிளாஸஸ் நிறைய நடத்துறாங்க. ஆக்சுவலா அரசாங்கத்துல வந்து இது ஒரு பெரிய முயற்சியா இல்லை. அவங்களுக்கு வந்து ஹெல்ப் டெஸ்க் இருக்கும். அது மாதிரி எந்த நிறுவனத்துல அவங்க போனாலும் கூட அதுக்கான தகவலை எடுத்துக்கலாம். ஆனா இந்த பிரைவேட் நிறுவனங்கள் நிறைய பேர் இதுக்கான பயிற்சிகள் நடத்துறாங்க. பட் அதுல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா இவங்க வந்து நம்ம பயிற்சிக்கு போறது வந்து நம்மளுடைய திறன்களை வளர்ப்பதற்காகத்தான். அது வந்து கேள்வி ஞானமா இருக்கலாம், இல்லாட்டினா வந்து சில தொழில்நுட்ப தகவல்கள் தெரியாம இருக்கலாம். ஏன்னா ஏற்றுமதியாளராக உள்ள போறவங்க எல்லாருக்கும் 100% தெரிஞ்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லை, தெரியாதும் கூட. ஆனால் சில நேரங்களில் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப வெளிப்படையா டிரான்ஸ்பரண்டா என்னென்னதுக்கு என்னென்ன சார்ஜஸ் அப்படிங்கிறது வந்து அந்த வெப்சைட்லயே தெரியும். ஐஇ கோடுக்கு அப்படின்னா ஒரு 500 ரூபா, வந்து எஃப்யூஓ லைசன்ஸ் இது வந்து மெம்பர்ஷிப் ஆகணும் 1000 rupees பிளஸ் டேக்ஸ் அப்படின்னு இருக்கும். ஆனால் நீங்க வந்து ஒரு பயிற்சிக்கு போறீங்கிறதால நான் பேக்கேஜா உங்களுக்கு சொல்லித்தரேன், பேக்கேஜா உங்களுக்கு எடுத்து பண்றேன். ரெண்டாவது என்ன சொல்லுவாங்கன்னா, நிறைய இடங்கள்ல நிறைய கன்சல்டன்ஸ் உங்களுக்கு வர ஆர்டர்ஸை நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்வாங்க. ஆனா உண்மையிலே பிராக்டிகலா பாத்தீங்கன்னா எனக்கு வர ஆர்டர் உங்களுக்கு கொடுக்கறதுல நான் வந்து அவ்வளவு பெரிய சாத்தியம் சொல்லி வந்து அவர்களை வந்து அழைப்பார்கள். எங்களுக்கு ஆர்டர்ஸ் நிறைய இருக்கு, ஆனா உங்களுக்கு பண்றதுக்கு ஆள் இல்லை, உங்களுக்கு அதை கொடுப்போம்னு யாருக்குமே அதுல ஒரு உந்துதல் இருக்கும். ஆனால் அங்க ஒரு சமயோகித புத்தியை நாம் பயன்படுத்தணும். யாரும் கொடுக்கிற அளவுல வந்து இதெல்லாம் நிறைய தொழில்கள் நலிவடைவதற்கு அது அந்த ஒரு ஆலோசனைகள் பார்க்கறது கஷ்டம். ஆனால் நிறைய சில நிறுவனங்கள் சிறப்பாக செய்யறாங்க, ரொம்ப தெளிவாகவும் சொல்றாங்க. எங்க நிலையில இது மட்டும் சொல்லி தருவோம், அடுத்த கட்டத்துல நீங்க இதை பண்ணணும் அப்படின்னு. எப்பவுமே வந்து நம்மளுடைய வியூவர்ஸ்க்கு ஒரு எச்சரிக்கையாக நான் கொடுக்கிற ஒரு அறிவுரை என்னன்னா, பேக்கேஜா உங்களுக்கு நான் கொடுக்குறேன்,
இது இவ்வளவு ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த நிலையை வந்து கொஞ்சம் இவர்கள் ஆய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. நல்லதா கெட்டதாங்கிற ஒரு முடிவு இவங்க எடுக்கணும் கண்டிப்பா. சார், இந்த மாதிரி ட்ரைனிங் சென்டர் போகாதவங்க எப்படி அந்த வியாபார வளர்ச்சி அவங்க எப்படி தெரிஞ்சுக்கலாம்? அதுக்கு இதுல வந்து இண்டிவிஜுவல் கவுன்சிலர்ஸ் இருக்காங்க, இண்டிவிஜுவல் ஆலோசகர்கள் இருக்கிறார்கள். நான் திரும்பவும் சொல்றது என்னன்னா, எந்த ப்ராடக்ட் அவங்க செலக்ட் பண்றாங்களோ அந்த ப்ராடக்ட் சம்பந்தப்பட்ட துறை சம்பந்தப்பட்ட அந்த கழகத்தை அவங்கள வந்து கான்டாக்ட் பண்ணலாம். இப்போ உதாரணமா ஒட்டுமொத்தமா வந்து FEEO அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் எக்ஸ்போர்ட் ஆர்கனைசேஷன். இது வந்து ஒரு மைய அரசினுடைய ஒரு நிறுவனம், அது சென்னையிலயும் இருக்கு. அவங்க இந்த ப்ராடக்ட் இல்லை, எல்லா ப்ராடக்ட்டுக்கும் வந்து அதில் மெம்பர்ஷிப் இருக்கு. அந்த மெம்பர்ஷிப் வந்து அவங்க எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வீட்டுக்கு சில தகவல். இந்த ஏற்றுமதியில செய்ய இந்த நண்பர் பிரேம் அவர் ஏற்கனவே கேட்டாம நான் சொல்றது என்னன்னா, குறைஞ்சது கொஞ்சம் நேரங்களை வந்து அவங்க அதில் ஒதுக்கணும். வந்து இன்டர்நெட்டோட வந்து பழகிற அளவில் இருக்கணும். இதுவரை அவங்களுக்கு தெரியாது கம்ப்யூட்டர்ஸ்னா என்ன, இமெயில்னா என்ன, இன்டர்நெட்னா என்ன, வெப் பேஜ்னா என்னன்னா அதுக்கு ட்ரைனிங் பண்ணும். ஏன்னா கிராமப்புறங்களுக்கு மாணவர்களுக்கு இன்னைக்கு வந்து வில்லேஜ் நாலேஜ், நாங்கெல்லாம் வந்து வில்லேஜ் நாலேஜ் சென்டர், வில்லேஜ் ரிசோர்ஸ் சென்டர்ஸ்லாம், வில்லேஜ் இன்ஃபர்மேஷன் சென்டர் இதெல்லாம் வந்து தொண்டு நிறுவனோட வேலை செய்யறோம். அப்படி இருக்கிறப்போ வந்து ஒரு குக்கிராமங்கள்லயே வந்து தகவல் என்பது தேவைப்படுற பட்சத்துல அதை வந்து இவங்க பயில வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. ஒன்ஸ் அதுல இறங்கிட்டாங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு தெரிய வரும். ப்ராடக்டுடைய ரிலேஷன்ஸ் என்ன, ஓவர்சீஸ்ல சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய ஒரு ஒரு உத்வேகம் இருக்கிறவங்க முதல்ல காசு செலவு பண்ணி ஒரு ட்ரிப்பு ஃபாரினுக்கே போயிட்டு வருவாங்க. இப்போ துபாயில போய் என்ன மார்க்கெட் இருக்குன்னா, இங்கிருந்து நான் தெரிஞ்சுக்கிறத விட நான் போய் அங்க ஒரு 10 நாள் தங்கி இருந்து உள்ளூர்ல என்ன மார்க்கெட்டிங் என்ன நிலவரம் இருக்கு, இது வந்து வரவேற்கக்கூடிய விஷயம். அங்க நேரடியா போய் பாக்குறப்ப உள்ளூர் சந்தைகள் என்ன, அந்த உள்ளூர்ல என்னென்ன சந்தை, என்ன மாதிரி மார்க்கெட் ஸ்டடி, என்ன ப்ராடக்ட் இருக்கு, எந்த ரேஞ்சு போகுது, காம்படிட்டர்ஸ் எந்த ரேஞ்சு கொடுக்குறாங்க, அதாவது வந்து வேற எந்தெந்த நாடுகள் இருந்து வர பொருட்களுக்கு வந்து எந்தெந்த விலைகள் விற்குது. இப்போ உதாரணமா துபாய் மார்க்கெட்லாம் நீங்க போனீங்கன்னா ஒரு காய்கறி எடுத்தீங்கன்னா இந்தியாவில இருந்து வரக்கூடிய வெங்காயம் இந்த ரேட்டு, பிலிப்பைன்ஸ்ல இருந்து வரக்கூடிய இந்த ரேட்னா அந்த கண்ட்ரி பேரை சொல்லி இந்த ரேட்டே வச்சிருப்பாங்க. அப்ப நமக்கு ஒரு 10 நாள் ஒரு வாரம் அங்கிருந்து பண்ற பட்சத்துல தெரியும். இது வந்து எல்லாமே ஆரம்ப நிலையில இருக்கிற ஏற்றுமதியாளர்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இது இல்லை. பட் வாய்ப்புகள் இருந்து வசதிகள் இருந்து அந்த மாதிரி நம்ம ஒரு பயணத்தை மேற்கொண்டு அங்க போய் எக்ஸ்போஸ் நடக்கும். உதாரணமா இதுக்குன்னு ஏதோ ஒரு எக்ஸ்கர்ஷன் போகாம ஒரு டூர் போகாம ஒரு நாடுகள்லயும் சில நேரங்களில் வந்து இந்த ஏற்றுமதியாளர்களும் இறக்குமதியாளருக்குன்னு சில பையர் செல்லர் மீட்ஸ் நடக்கும். அப்போ ஓரளவுல காசு செலவு பண்ணிட்டு கூட அவங்க போய் பார்க்கிற பட்சத்தில் அங்க எல்லா வர்த்தகர்களையும் அவர்கள் பார்க்கலாம். எல்லா இறக்குமதியாளர்கள் ஏற்றுமதியாளரை பார்க்கிறப்ப அந்த மாதிரி நேரத்தில் அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாவே அவங்க அதை பார்க்கலாம். அப்படி போக முடியாதவர்கள் நம்ம அந்த அரசாங்கத்தினுடைய நிறுவனங்களும் அல்லது தொண்டு நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள் சில சீர்மிகு பயிற்சிகளை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நீங்க பயிற்சி எடுக்கிறது, இந்த மாதிரி ஒரு ஆலோசனையை வந்து தனிப்பட்ட கவுன்சிலர் அட்வைசர்ஸ் கூட்டி அவங்க பார்க்கலாம். அதாவது வியாபார வளர்ச்சிக்கு இந்த மீட்டிங் வந்து ஒரு நல்ல விஷயம் பார்க்கணும். என்ன ஆனா நாங்க என்ன சொல்லுவோம்னா, திரும்ப யாரையும் சார்ந்து இருக்காதீங்க. அவங்கள எனக்காக நீங்க எல்லாம் பண்ணுங்கன்ற ஒரு சார்பு நிலையை ஏற்படுத்தக்கூடாது. தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து ஒரு தனித்த நிலையில இருந்து இயங்குவது, அப்போ அனுபவம் வரும். கண்டிப்பா ஒரு சர்க்கிள் இருக்கும், சர்க்கிள் இருந்து அனுபவங்கள் இருக்கும். அனுபவம் அடுத்த இடத்துல நம்ம எப்படி தோல்வி அடையாம இருக்கணும்ன்றதுக்கு உங்களுக்கு ஒரு முதலாக இருக்கும். சரி, இப்போ வந்து அந்த நேர் அழைக்கும் போது ஒரு சிறிய லெவல்ல தான் எங்களுடைய இது வந்து செய்யறோம், ஒரு சின்ன டென்ட் போட்டு. இதே வந்து அவங்க பெரிய லெவல்ல அவங்களுடைய வியாபாரத்தை வளர்த்துக்கணும்னா அவங்க ஃபர்தரா என்னென்ன பண்ணலாம்? அதுதான் இது ஆக்சுவலா வந்து திரும்பவும் அவங்களுக்கு சொல்ற விஷயம் என்னன்னா, ஒரு முதல்ல நம்ம ஒரு இது அனுப்புறப்ப வந்து சிறிய நிலையில தான் எந்த ஒரு வாங்குறவங்க கூட எடுத்துமே பெரிய ஆர்டர் தரமாட்டாங்க. ஏன்னா உங்க கெப்பாசிட்டி செக் பண்ணுவாங்க, உங்களுடைய குவாலிட்டி செக் பண்ணுவாங்க. ஒரு முறை அந்த இன்டெகிரிட்டி ஃபார்ம் ஆகினதுக்கு அப்புறம் அவங்களோட நம்ம மேல ஒரு ஃபெய்த் கான்ஃபிடன்ஸ் எல்லாம் டெவலப் ஆனதுக்கு அப்புறம் அவங்க நம்மளை கேட்பாங்க, இந்த மாதிரி இருக்கு, இந்த நிலையில உங்களுக்கு உற்பத்தி பண்ண முடியுமா, 6 மாதத்து காலத்துல எங்களுக்கு வேணும்னு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ எங்கிட்ட இருக்கிற ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி இவ்வளவுதான் இருக்கு. அப்போ நம்மளை தெரிஞ்சவங்க சில கிளை நிறுவனங்கள் இருப்பாங்க, கிளை உற்பத்தியாளர் இருப்பாங்க, இல்லைன்னா நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய சில தொழில் முனைவோர்கள் இருப்பார். அவங்களுக்கு ஒரு கிளஸ்டர் மாதிரி இவங்க ஃபார்ம் பண்ணி ஒரு கார்டல் மாதிரி ஃபார்ம் பண்ணுவாங்க. ஒரு 10 என்டர்பிரினர் சேர்ந்து ஒரு கார்டல். இவர் வந்து ஒரு ஃபெசிலிட்டேட்டரா இருக்கலாம். அப்ப ஆனா என்ன இதுல ஒரு சிக்கல் இருக்கும்னா, இவர் ஃபெசிலிட்டேட்டரா இருக்கிறவர் அந்த 10 பேருடைய ப்ரொடக்ஷனும் இவர் கண்ட்ரோல்ல இருக்குல்ல, அல்லதான் தெரிஞ்சிருக்கணும். இங்க ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்மளால கொடுக்க முடியலன்னா அது ஒரு நட்டத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அது உள்ளூர் வியாபாரமா இருக்கட்டும், வெளியூர் வியாபாரமா இருக்கட்டும், அந்த ஒரு கண்ட்ரோல் அண்ட் மெக்கானிசத்தை வந்து இவங்க கொண்டு வரணும். சார், நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்திருக்கோம். இந்த 1/2 மணி நேரம் வந்து ஏற்றுமதி வியாபார வளர்ச்சி பத்தி நிறைய சந்தேகங்களுக்கு தீர்வு சொன்னீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நேயர்களே, இன்னைக்கு நம்ம வானமை இலை நிகழ்ச்சியில ஏற்றுமதி இறக்குமதி வியாபார வளர்ச்சி குறித்த சார் வந்து நிறைய சந்தேகங்களை குறித்து நம்மளுக்கு விளக்கம் அளித்தாரு. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.